அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் எங்கே நான் போய் கொண்டிருக்கேன்னு சொன்னால், பிகிடியா ஃபார்ம் அண்டு செட்டிகுளத்தில் மெனிக்பாம் தாண்டி போக வேற ஒரு இடத்துக்கு தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துலையும் 18 குடும்பம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்குறக்காக தான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல தெரியுது செட்டிகுளம் மகா வித்தியாலயம். இதுலேயுமே பாருங்கள் மதில் எல்லாமே விழுந்திருக்குது. நான் இன்றைக்கு ஜெசி வ்ளாக்கோடு தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் என்ன சொல்கிறது, எங்களோட மேப்பிலேயே அது இல்லாத ஒரு இடம், பிகிடியா பண்ணை என்ற ஒரு இடம் எங்களோட மேப்பிலேயே இல்லாத இடம். கிட்டத்தட்ட இங்கே 50 வருஷத்துக்கிட்ட ஆக்கள் இருக்கினோம். இவங்க எல்லாருமே எப்படி சொல்கிறது, முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கணும். இந்த இடத்துல எங்களுக்கு இன்னொரு சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் நாங்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சி நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம். இது செட்டிகுளம் டவுன்லேருந்து பார்க்க போனால் ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டரில் இருக்குது. ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே இந்த ரோட்டால் இத்தனை தூரம் போயிருப்போம். இந்த இடத்த நாங்கள் அறிஞ்சதும் இல்லை, தெரிஞ்சதும் இல்லை. இப்போ நான் இந்த வீடியோவில் இப்போ நான் போய் கொண்டிருக்கிற இடம் ஆனந்த புளியங்குளம் என்ற ஒரு இடத்துல, ஒரு முஸ்லீம் இடம் ஆக்கள் இருக்கிற இடத்துல தான் நான் வசிக்கிற இடத்துல நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த இடம் தாண்டி போகத்தான் அந்த பிகிடியா பண்ணி என்ற இந்த ஒழுங்கியால் நீங்கள் திரும்பி போகணும். இது ஒரு தனிப்பட்ட ஒரு கிராமம். அதாவது தனிப்பட்ட கிராமம்டா ஒரு பின்தங்கிய தனியே இருக்கிற, இப்போ அந்த இந்த ரோட் அந்த ஊருக்கு மட்டும்தான் போகுது. ஒரு பின்தங்கிய ஒரு கிராமம். இதில் இருக்கிற 18 குடும்பங்களுமே என்ன சொல்கிறது, அதுக்குள்ளேயே வெட்டிங் பண்ணி அங்கேயே இருந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமைதான் இருக்கணும். ஆனால் எல்லாருமே தோட்ட தொழில்கள், வயல்கள், அதுகள் சம்மந்தப்பட்ட வாழ்வாதாரத்தை தான் அவர் மெயினாக கொண்டிருக்கணும். ஆனால் இப்போ அவைக்கு கால்நடைகள் பெருசாக அழிஞ்சுன்னு கேட்டால் அவ்வளோத்துக்கு கால்நடைகள் அழியலை, செல்லப்பிராணிகள் தான் அழிஞ்சிருக்குது. ஆனால் வயல்கள், தோட்டங்கள் எல்லாமே முற்றும் முழுதாக அழிஞ்சிருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் வயல் காணி தான். ஆனால் இந்த இடத்துல வெள்ளம் வரையில. இங்கே டிராக்டர் அது அதுவுமே கொண்டு விட்டுருக்கணும். இதுக்கு பிறகு நாங்கள் போகிற இடத்துல பாருங்கள், நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னன்னு சொல்லி, ஒரு 2009 நடந்த யுத்தத்தில் எப்படி மக்கள் இருந்தார்களோ அதை மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்து கொண்டிருக்கணும். இதில் பார்த்தா தெரியும். அதை ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு முகாம் மாதிரி, அந்த ஒரு பாடசாலை அப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு டென்ட் அடித்து அதுக்குள்ளேயே அவன் வாழ்க்கையை கிட்டத்தட்ட 7 நாள் இதுக்குள்ளேயே சமைச்சு இதுக்குள்ளேயே இருந்து அவன் வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கணும். அதை விட இந்த இடத்துல நிறைய படித்த பிள்ளைகள் இருக்கணும், பயோ படித்த ஆக்கள், அதுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கணும், யூனிவர்சிட்டி போகிற ஆக்கள், அது நிறைய பேர் இருக்கணும். ஆனால் இவையில் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், மற்றாக்கள் மாதிரி எல்லாத்தையுமே வெள்ளத்தில் விடாமல் ஒரு 2 அடி 3 அடிக்கு தண்ணி வரைக்குள்ளேயே கொஞ்சம் அறிவுபூர்வமாக செயற்பட்டு அவன் வாகனங்கள், உடைமைகள், அதாவது உடைமைகள்ண்டா டாக்குமெண்ட்டுகள், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு சேர்த்துடினோம் ஒரு மாதிரி. ஆனால் மற்ற இடங்களில் என்னதுன்னு சொன்னால், வாகனம் எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் போனது. இதில் அவைகள் கிட்டத்தட்ட 3-4 நாளைக்கு பிறகு தண்ணி வடிஞ்ச பிறகு அவ்வளோ உடுப்பையும் கொண்டு துவைச்சி காய போட்டிருக்கணும். இது அந்த ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் தள்ளி தான் இந்த சின்ன சின்ன கூடாரங்களை வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் அந்த ஊருக்கு தான் போக போகிறோம் இதுக்கு பிறகு. இதில் நின்ற ஒரு அம்மாவராலையும் ஒரு தங்கச்சியோராலையும் விசாரித்தோம். அவை சொன்னவையில் கிட்டத்தட்ட 7 நாளாக இதிலே தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி தெரியும். ரொட்டி சுட்டு சாப்பிட்ருக்கணும். இந்த சூக்கேஸ் எல்லாமே அவங்க டாக்குமெண்ட்டுகள் அது எல்லாமே கொண்டிருக்கணும். இந்த இடத்துல சொல்லப்போனால் உடம்புக்கு அடி அதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் வேறு வழியில் அவைக்கு இந்த ஊரை விட்டு போகிறக்கு அவைக்கு விருப்பம் இல்லையாம். இதில் போய்க்க பாருங்கள், ஒரு கோயில் ஒன்று வரும். அந்த கோயிலோட கூரை எப்படி தூக்கி அடிச்சிருக்குன்னு பார்த்தா தெரியும். எப்படி ஒரு தண்ணி அந்த விரத்துன்றது இந்த கூரையில் இருந்து. அதை விட இந்த இடத்துல இந்த அம்மா சொல்கிறா, தங்களுக்கு 2015ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுலாம் வெள்ளம் வந்திருக்காம். ஆனால் இந்தளவு பாதிப்பு அது ஏற்படுத்தினது இல்லைன்னு தான் இந்த அம்மா சொல்கிறா. இவாட மகள் பயோ படிக்கிறா. அந்த பிள்ளையோட சர்டிஃபிகேட் ஒரு சில இதுகள் மட்டும் மிஸ் ஆகிட்டுது. மற்றும்படி இவாட ஒரு மகள் விசேட தேவைக்கு உட்பட்டவா, அவாட ஒரு சில டாக்குமெண்ட்டும் இல்லாமல் போயிட்டுதுன்ட்டு தான் இவா அதில் சொல்லி கொண்டிருக்கிறா. அதோட இவா இந்த பின்னுக்கு தெரிகிற தண்ணியில் தான் உடுப்பு எல்லாமே துவைச்சி கொண்டிருந்தவா நாங்கள் போய்க்குள்ளே. அதை விட வயல்வெளிகள் எல்லாமே முற்றா அழிஞ்சு அதுக்குள்ளே சேரும் சகதியுமான ஒரு நிலைமை தான் காணப்படுது. அது அப்படி இருக்கிறதால என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த வயலில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே இல்லாமல் போயிடும். அதை விட எனக்கு இந்த இடங்களை பார்க்கக்குள்ளே ஒரு கவலை ஏற்படுது. காரணம் என்னென்னு சொன்னால், இப்படியான ஒரு என்னென்னு சொல்கிறது, வெள்ளம் அழித்து இந்த மாதிரியான நிலைமையில் இவங்க வீடுகள், வளவுகள், வாசல்கள் எல்லாமே இருக்குது. ஒருவேளை அரசாங்கம் இப்போ சொல்லியிருக்கி நம்ம அனுரகுமார திசாநாயக்காட எங்களோட ஜனாதிபதி அவர்கள்ட்ட ஒரு என்னென்னு சொல்கிறது, இந்த முறை இருக்கிற பட்ஜெட்டில் அவர் சொல்லிக்கிறார் 50 லட்சம் முற்றாக அழிஞ்சாலும் வீடு திருத்துறக்கு 25 லட்சமும், அதை விட மாதாந்த வாடகை 25,000 மாதிரி ஒரு அது அழியாமல் இருக்கிற ஆக்களுக்கு இந்த
க்ளீனிங் அதுன்னு சொல்லி இதுக்கெல்லாம் என்ன கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறார். என்ன தான் கொடுத்தாலும் வந்து கொடுக்குறதே பெரிய விஷயம். அது வந்து யாருமே போன முறை அரசாங்கத்தில் கொடுக்கல. அது கொடுக்குறதே பெரிய விஷயம். அது கொடுக்குறது பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல நான் எந்த வீடு நினச்சி நான் பார்க்கல நான் எடுத்துக்கொண்ட விஷயம்னு சொன்னால் எவ்வளோது தான் தண்ணியை தூக்கி போட்டு கழுவினாலும் என்ன தான் க்ளீன் பண்ணினாலும் எங்கள்கிட்ட நாங்கள் இப்போ ஆசைப்பட்டு வாங்கின ஒரு சில விஷயங்கள் வந்து அழிஞ்சு போன பிறகு அதை திருப்பி கழுவித்தான் வச்சாலும் இல்லாட்டிக்கு வீடுகளை க்ளீன் பண்ணி தான் வச்சாலும் அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் திருப்பின்னு சொல்கிறது நோமல் நினைக்கவே முடியாது. காரணம் வந்து சுடி வந்து அந்த சேறு சகதி பட்ட இடம் வந்து 8வது உயரத்துலையும் இருக்குது. அவ்வளோத்தையும் கழுவின வேண்டாம், இல்லை அவ்வளோத்தையும் கழுவ முடியாது. அதை விட வந்து சீமெண்ட் எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி எடுத்துடும். அதை விட வந்து இந்த நிலங்களை பாருங்கள், அப்படி அந்த வயலுக்கு உளவடித்த மாதிரி நடக்கிற பாதை, வயல்வெளி, பூக்கண்டுகள் எல்லாமே அந்த மாதிரியான நிலைமையில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து இருக்கக்குள்ள நாங்கள் வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு புது வீடு கட்டியிருந்தால் அதுக்கு முன்னுக்கு பார்க்குற வயல் தரைகளை பார்க்கக்குள்ள இல்லாட்டிக்கு தானியங்கள்ட்ட அந்த காணிகளை பார்க்கல எவ்வளோ கவலையாக இருக்கும். எவ்வளோ பூக்கண்டுகள் அது இதில் எதுவுமே இல்லை. இப்போ இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக வெள்ளை பெயிண்ட் அடித்தா இந்த வீட்டை சுற்றி பார்க்கக்குள்ள அதில் இருக்கிற அத்தனை விஷயங்களுமே வந்து அழிஞ்சு போயிருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட 4 ஃபோன் வந்து இப்போ சுடிக்கில் எடுக்கு. அதோட படித்த புத்தகங்கள் எல்லாமே வந்து நினைஞ்சு போய் எடுக்கு. இதுகள் அப்படின்னு இதில் வந்து காய வச்சாலும் சில ஒட்டுப்பட்டு அந்த படித்த விஷயம் வந்து இல்லாமல் போயிடும். இந்த பிள்ளைலாம் என்ன செய்ய போயிருமோ தெரியாது. அதை விட இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இந்த மல்வத்தோயா அதாவது நாச்சதுவ குளத்திலிருந்து வர தண்ணி அது விழுந்து மன்னார் கடலுக்கு கடக்கும். மன்னார் கடலில் வந்து கலக்கும். அது வந்து கடக்கிற இடம் வந்து இந்த மல்வத்தோயா அந்த ஆற்றுப்படுக்கையெல்லாம் இவையில் இருக்கணும். இந்த தண்ணி வந்து 2015-13 இவைக்கு 5 அடிக்கு வந்திருக்கு. ஆனால் இவையில் முன்னறிவித்தில் இவையில் இருந்திருக்கணும் இத்தனை மில்லிமீட்டர் மழை இங்கே வருதுன்னு சொன்னால் அலர்ட்டாக இருந்திருக்கணும். இதில் பாருங்கள் பனங்கொட்டையை கிழங்குக்கு போட்டிருக்கணும் எல்லாமே அரிச்சு கொண்டு போயிட்டு அதோட வந்து இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்காராக்கள நாய் இவையல் வந்து தப்பிட்டினம். மற்றது இதில் பாருங்கள் பூக்களுக்கு மேலே தண்ணி நிற்கிது. இப்போ இந்த தண்ணியின் அளவை வந்து ஒரு ஆளை விட்டு நாங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட 10 அடிக்கும் கூட. அந்த ஃபேன் மட்டத்துக்கு போனால் 10 அடிக்கும் கூட. அதை விட வந்து இந்த இடத்துல இந்த அக்காட முன் சிவர் அப்படியே இல்லாமல் போயிட்டுது. இதை தாண்டி போக இன்னொரு வீடு நான் பார்த்த உடனே அந்த இடத்துலேயே அப்படி நின்றுட்டேன்னு பாருங்கள். முற்றும் முழுதாக அதாவது இவா வந்து வேறு எந்த தொழிலுமே இல்லை, வயல் வேலை தோட்டத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற ஒரு சின்ன பிள்ளையும் ஒரு 14 வயசு ஒரு மகனும் இருக்குதாம். தோட்டத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற இவங்க ஹஸ்பண்ட் வந்து இருந்துட்டோக்கா எலக்ட்ரிக் வேலைக்கு போகிறவராம். அந்த நம்பி வாழ்கிற இவங்க இந்த வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிட்டு புள்ள வந்து கேட்டான் சின்ன பிள்ளை அம்மா விளையாட்டு சாமான் கேண்டு எதுவுமே இல்லை. இப்போ இவைக்கு வந்து எப்படி அரசாங்கம் வந்து முழுமையாக அழிந்தபடியாக அப்படி 50 லட்சம் ரூபா காசு கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொடுத்தாலும் இவாவை சுற்றி இருக்கிற ஒரு ஏக்கர் தோட்டம் இதுகள் வந்து என்ன தான் உழவடித்தாலும் என்ன செஞ்சாலும் வந்து அந்த பழைய நிலைக்கு திரும்பமாண்டா இல்லை. இவையில் இந்த இடத்த விட்டு இன்னொரு புது இடத்துக்கு போய் வாழ்க்கையை ஆரம்பிக்கணுமே தவிர இந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வடுக்கள் வந்து அவையோட மனசில் கடைசி வரைக்கும் இருக்கும். அதை நினைச்சு கவலைப்படுவேன். அதை விட இவையின் வீட்டில் இருக்கிற ஒரு செல்ல பிராணி பூனை ஒன்று தப்பி இருக்குது. அவர் தான் இந்த 2 பார்த்து நிற்கிறார். அதில் வந்து பாருங்கள் அந்த யுத்தத்தில் இது பண்ண மாதிரி வீடுகள் இடிஞ்சு இந்த சோனி ரேடியோ அதை விட வந்து இவங்கள்ட டிவி பார்க்குற இந்த விஷயங்கள் ஊஞ்சல் அதை விட வந்து அவளோட மகளில் சின்ன பிள்ளையோட சைக்கிள் அதில் பார்க்கக்குள்ள வந்து தெரியும் என்ன மாதிரியான ஒரு இதில் வந்து திருப்பி பார்க்கக்குள்ள அந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி இருக்குமென்றது யோசிக்கல சரியான மனக்கவலையாக இருக்குது. இது இன்னொரு வீட்டை நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த வீடு வந்து பாருங்கள் முன்னுக்கு பூக்கொண்டுகள் எல்லாமே அப்படி சுழட்டி போட்டு அடித்து அப்படி இருக்குது. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவியல் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டான்னு சொன்னால் வயலை நம்பியே வாழ்கிற ஆக்கள். ஆனால் இவேண்ட வீட்டில் வந்து எனக்கு இன்னுமே ஒரு கவலையான விஷயம்னு சொன்னால் இவேண்ட வீட்டு மெயின் கதவை திறந்து முன்னுக்கு நாங்கள் இருக்கிற அந்த ஹோலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இவேண்ட நேராக அவை பார்வைக்கு இருக்கிறது வந்து இவேண்ட வயல் தரைகள். இந்த 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 பிகிடி ஃபார்ம்ன்ற ஊர் வந்து ஒரு மிகவும் அழகான ஒரு கிராமம்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் அந்த 18 குடும்பத்தின் வீட்டையும் சுற்றி வயல் தான் இருக்குது. அப்போ அந்த வயல் இருக்கக்குள்ளே விடியல் எழும்பி அந்த வயலை பார்க்க கூட சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படி பார்க்கவே அது வெறும் கருப்பு நிறமாக இருக்குது. அந்த வயல்கள் எல்லாமே வெறும் கருப்பு நிறமாக இருக்குது. அதை வந்து இப்போ என்ன தான் வீட்டை கட்டிகிட்டு இருந்தாலும் அதை திருப்பி அந்த பச்சை பசைன்னு வருமானு கேட்டால் ஒரு வருஷத்துக்கு மேலே கஷ்டம். அதை விட அவன் தானியங்கள் எல்லாமே முளைச்சிட்டுது. அடுத்த வந்து வீட்டை சுற்றி ஃபுல்லாக சுற்றி இதுன்னு சொல்லி என்னென்னு சொல்கிறது எதையுமே நினைச்சு கூட பார்க்கல. இந்த அக்காவுக்கு வீடு இல்லைன்ற ஒரு கவலையை அவள் தெரிவித்து கொண்டுருக்கிறா. ஆனால் இந்த வீடியோ எடுக்கக்குள்ளே அவளுக்கு தெரியாது இப்படி எங்களோட அரசாங்கம் வந்து இப்படி உதவி செய்யும்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறா தனக்கு இந்த வீடு அழிஞ்சிட்டு தன் மகள் வந்து இப்படி கேட்டு கொண்டுக்கிறா என்ன சேனையாக வீட்டை கூட்டிகிட்டு வர முடியாமல் இருக்குன்னு சொல்லி இனியாவா கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது அப்படி உதவி செய்வினம். அதோட வந்து இவா தான் இந்த ஊரில் இவாட
அக்காவோ தங்கச்சி வந்து இந்த ஊரில் பாதிக்கப்பட்டுறா. இவா மெனிக்பாமில் இருக்கிறா, வந்து உதவி செஞ்சுட்டுருக்கிறா. இவ தான் குடிநீர்கள் எல்லா இடத்தையுமே இந்த அம்மா தான் காட்டினவா. இவனும் தப்பிட்டான். பாருங்கள், வயல் தலையில் வந்து எப்படி ஒரு களி முகமாக இருக்குது. அது வந்து கால் வச்சாலே அப்படி களியாக இருக்குன்னு சொன்னால் இதில் எப்படி நாற்று நடுறது? நாற்று நடுறதுக்கு உழவடிச்சா ஓகே. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து கழிவுகள்லாம் வந்துருக்கு. இப்போ இதுகளை கிண்டி எடுத்து ஒரு திருப்பி ஒரு மண்ணை பதப்படுத்துறன்றது ஒரு சொல்லவே முடியாத ஒரு விஷயம். அதோட இந்த வீட்டிலேருந்து நான் சொன்னேன், அப்படி பார்க்கையில் பாருங்க முன்னு ஃபுல்லாக வயல் தரைகள். அதை பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்குங்க. இப்போ வந்துருந்து பார்த்தா எப்படி இருக்கும். அதோட இந்த தொட்டிக்குள்ள பாருங்கள் தண்ணியை, இது ஒரு சுற்றி தண்ணி வந்து நிற்கிது. அது வந்து ஆற்றுலேருந்து வந்த வெள்ளத்தில் வந்து நிரம்பின தண்ணி. அதோட வந்து போகிற பாதைகள் எதுவுமே எல்லாமே சுற்றி ரோட் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு மண் எல்லாமே அரிச்சிட்டு அதுக்குள்ள நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அதோட வந்து இந்த ஊரை பார்த்துட்டு அப்படி ஒரு மனக்கவலையோட வலிக்கிட்டு வந்தாங்க. விரைகள் நிறைய வேறு வேறு ஆட்கள் வந்து டொனேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்த அப்படியே ஒருக்கா திருப்பி பார்த்து கொண்டு சரி ஓகேண்டு நான் அப்படியே என்ன சொல்கிறது எங்கே முடிஞ்ச சில உதவிகளை செய்வோம்னு போட்டு நானும் ஜெஸ்ஸியும் அப்படி அதுலேருந்து வழிகட்டு இப்போ இன்னொரு இடம் எங்கேயாவது இருந்தால் போய் பார்த்து 7 மாதம் வரைக்கும் காட்டுறேன். இதுகளை எடுத்து நான் யூடியூப்பில் போடுறதால ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், எப்போயாவது ஒரு நாள் இந்த நாடுகள் எல்லாம் இந்த மக்கள்லாம் திருப்பி ஓகேனா இந்த வீடியோக்களை பார்க்கக்குள்ள இப்படி பாதிக்கப்பட்டவர் இவ்வளோ குயிக்காக வந்து அதுலேருந்து வந்து தங்களோட இடத்த வந்து ரீபில்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்க, அதாவது மீள எல்லாமே சரி செஞ்சுட்டு நம்ம பார்க்கக்கூட ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை விட இந்த ஊராக்கெல்லாம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கச்சான், அதாவது பயறு நிறைய விஷயம், அந்த நெல் எல்லாமே காய போட்டு அவை மகனாக்கள் எல்லாத்தையுமே திருப்பி பேக் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் போய் காய போட்டவே இப்போ நாங்கள் விரைக்குள்ளே வந்து எல்லாம் பேக் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ நான் முழுதாக வாய்ஸ் ரெக்கார்ட் தான் கொடுத்துக்கிறேன்னு சொன்னால் நான் வாய்ஸில் கதை கேட்கல, அப்படி எடுத்துகிட்டு வந்து நான். இது வந்து பாவக்குளம். அன்றைக்கு நான் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி ஒரு வெள்ளப்பெருக்காக இருந்தேன்னு சொல்லி. இப்போ அப்படி அடங்கி போய் அமைதியாக இருக்குது. இயற்கையை வந்து நாங்கள் எப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. இயற்கைன்றது நாங்கள் இவ்வளவுதான் கோடியாக சேர்த்தாலும் இவ்வளவுதான் திறமை இருந்தாலும் இயற்கையோட யாருமே போராட முடியாது. இயற்கைன்ற ஒன்று தன் சீட்டத்தை காட்டப்படிக்கிட்டால் அதுலேருந்து யாருமே தப்ப முடியாது. அதாவது முன்னறிவித்தல் என்று நடக்க போகிற ஒரு விஷயம். ஓகே, நாங்கள் அப்படி இந்த வானவில்லை பார்த்துக்கொண்டு எங்களோட என்ன சொல்கிறது எங்களோட வீடியோவை முடிச்சு கொண்டு அப்படியே நான் வீட்டை வெளிக்கிட்டேன். இன்னொரு நல்ல வீடியோ நான் போடக்குள்ள அதையும் நான் கட்டாயம் இன்னொரு இடத்துக்கு நான் போகலை, இன்னொரு நல்ல வீடியோ ஒன்று எடுத்து நான் கட்டாயம் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, நன்றி, வணக்கம்.